நேபாளில் மகாவிஷ்ணுவுடன் மகா யாத்திரை மார்ச் 6 முதல் 13, 2025. ஒரு நாள் நேரடி வகுப்புகள் திருச்சி 16 பிப்ரவரி, துபாய் 23 பிப்ரவரி. இப்போ சொல்லுங்க, உங்க பசங்களுக்கு பணம் பெருசா அறிவு பெருசா? சரி, அடுத்த கட்ட வர அறிவு பெருசா அனுபவம் பெருசா? தர்மத்தை கத்துக்காம வாழ்க்கையில எதை கற்றுக்கொண்டாலும் ஒரு மனிதன் அடுத்த பிறவியை நிச்சயமாக எடுத்தே தீருவான். இந்த அனுபவத்துல ஏதோ ஒண்ணு உங்களால தடுக்க முடிஞ்சுதா? நியாயப்படி உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஜீரோ பண்ணணும். பாவமும் ஜீரோ, புண்ணியமும் ஜீரோ. ஆதிசங்கரர் சொன்னது போல நான் புண்ணியம் நான் பாபம்ங்கிறாரு. கழுத்தே போக வேண்டியது நல்ல வேலை சின்ன கை கட்டோட போச்சு. இப்படியெல்லாம் நடக்கும். ஏன்? யார் செஞ்சு வச்சிருக்கேன் அந்த பாவத்தெல்லாம்? நீங்கள் செஞ்சீங்களா, நான் செஞ்சேனா? சாமியார்கிட்ட போவான், குருமார்கள்கிட்ட போக மாட்டான். சாமியார் பில்லி சூனி வைக்கிறது கூட செய்வான், அவன் பேரும் சாமியார் தான். ஒரு குரு என்பவன் அப்படி அல்ல. இது எனக்கு வேணான்னு எதை நினச்சி ஓடுறீங்களோ அதைத்தான் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்? வேணான்னு எதை நினச்சி ஓடுறீங்களோ அதுதான் கடைசியில் உங்களுக்கு மோட்சத்திற்கு போகும்போது தடையாக வந்து நிற்கும். திராட்சை ரசம் வேணும், நல்ல ஒயின் வேணும்ன்றீங்க, பாராட்டுறேன், எல்லாரையும் பாராட்டுறேன். திராட்சை இடர்பாடுகளுக்குள்ள சிக்கி நசுங்காம எங்கிருந்து உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும்? புத்திசாலி என்று நினைத்து கொள்ளக்கூடிய முட்டாள் இப்படித்தான் நினைப்பான். எப்படி நினைப்பான்? சரணம். என் பேர் உஷா நந்தினி. நான் குருவோட ஸ்பீச்சை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஆன்மீகோட ஸ்பீச் கேட்டிருக்கேன். ஆனால் குருவோட ஸ்பீச் ரொம்ப ரொம்ப கிளியராக நம்ம சோலை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரேன் இது வரைக்கும். குரு எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம கருணையாக இருக்கணும், சரணாகதியில் இருக்கணும், தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கை எவ்வளோ மாறிடுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் குரு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பல பேர் பரம்பொருளுக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் என்ன பலன் அடைஞ்சனோ அந்த பலனும் அவங்களுக்கும் கிடைக்கணும், அதுதான் என்னோட ஆசை. மேலும் என்னோட இந்த சேவை கண்டிப்பாக தொடரும். என்றைக்குமே நான் கடைசி வரைக்கும் நான் குருவுக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட குருமார்களுக்கும் எல்லாம் வல்ல என் இறைவனுக்கும் கோடான கோடி நன்றி. நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பல பேருக்கு ஒரு நினைப்பு, ஏங்க நான் சேர்த்து வச்ச பாவ புண்ணியம் என் பிள்ளைங்களையும் சேருமா? நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து பத்தெல்லாம் உங்கள் பிள்ளைங்கள சேருமா சேராதா? அப்போ எப்படி பாவ புண்ணியம் மட்டும் உங்கள் பிள்ளைங்களுக்கு போகாதுன்றீங்க? நீங்கள் இத்தனை 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைகளெல்லாம் அனுபவித்து அதுக்கப்புறம் அவ்வளோ சொத்து சேர்க்குறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் பையனுக்கு அந்த பணம் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை அந்த வாழ்க்கையில் துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு இத்தனையும் பட்டு வரக்கூடிய அனுபவங்கள் அவசியம்னு நினைக்கிறீங்களா? பாவம் என் புள்ள கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டுங்க. கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறது சரி. கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறவன் பல அனுபவங்களை பெற்று அறிவாளியாக திகழ்பவனா, இல்லாட்டினா எல்லாத்தையும் நீங்கள் கையில் வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொத்து சேர்த்து வச்சுட்டு ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறான்னு சொல்கிறவன் ரொம்ப காலத்துக்கு நிலைத்து நிற்பானா? நீங்கள் சொல்லுங்கள். சரி, உங்ககிட்ட ஒரு 100 கோடி ரூபா பணம் தரேன், உங்களுக்கு அறிவே இல்லை. 100 கோடி 200 கோடி ஆகுமா? அழிஞ்சிருமா? இப்போ ஒருத்தன்ட்ட அறிவுன்றது பார்த்தீங்கன்னா இறைவன் அதிகமாக கொடுத்திருக்கிறார். 10 பைசா கூட காசு இல்லை, அவனுக்கு வெறும் 1 லட்ச ரூபா தரேன். இது 100 கோடி ரூபாயா மாற்றுவானா மாற்ற மாட்டானா? இப்போ சொல்லுங்க, உங்கள் பசங்களுக்கு பணம் பெருசா அறிவு பெருசா? சரி, அடுத்த கட்ட வர அறிவு பெருசா அனுபவம் பெருசா? அறிவு எங்கேருந்து வரும்? அனுபவம் எங்கேருந்து வரும்? செருப்படிப்பட்டு, மிதிப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு எல்லாம் பட்டா தான் வரும். சரி, நீங்கள் பட்டுட்டீங்க, உங்களை பாராட்டுறேன், பாஸ் மார்க். உங்கள் பிள்ளைய ஏன் பட விட மாட்டீங்க? வலிக்கும்ல சார். என்னங்க நியாயம் தரும்போது ஏங்க அவனுக்கு வலிக்கும்ன்ற அந்த ஒரு சாஃப்ட் கார்னரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்க்கையில் லிட்டரலா யூ ஆர் ஸ்பாயிலிங், கெடுக்கிறீங்க. அனுபவமே கிடைக்காதவன் எப்படி சொத்து பத்துக்களை பத்திரமாக பார்த்து கொள்வான் சொல்லுங்க?
தர்மத்தை கற்றுக்காம வாழ்க்கையில் எதை கற்றுக்கொண்டாலும் ஒரு மனிதன் அடுத்த பிறவியை நிச்சயமாக எடுத்தே தீருவான். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை ஆழமாக புரிய வைப்பதற்காகத்தான் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அனுபவத்தை சம்பாதிக்கிறக்கா வந்திருக்கீங்க, பணத்தை சம்பாதிக்கிறக்கா வரல. சாப்டர் க்ளோஸ். அனுபவத்தை சம்பாதிக்கிறதுனா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் பிறந்ததுலேருந்து பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் கவனிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்துருப்பாரா மாட்டாரா? இந்த அனுபவத்தில் ஏதோ ஒன்று உங்களால் தடுக்க முடிஞ்சுதா அப்படின்னா அது நடந்தே தீரும்னு அர்த்தம். இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? தடுக்க முயற்சி பண்ணுவானா, இல்லை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராகிறேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அதிக தைரியத்தோட, வில் பவரோட, சரணாகதி நிலையில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடுவானா? ஞானம் பிரச்சனைகளை சமாளிப்பதற்குண்டான தைரியத்தை கொடுக்குமே தவிர ஞானம் ஒருபோதும் பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்காது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நியாயப்படி உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன் பிரச்சனை அதிகமாக வரப்போகுதுன்னு அர்த்தம்? ஞானம் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா எனக்கு அடுத்த பிறவி வேணான்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்த பிறவி வேணான்னு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டு நீங்கள் தர்மத்தின் பாதையில் வாழும்போது இறைவன் என்ன பண்ணுவார்னா, புள்ள நல்லபடியாக இப்போ வாழ ஆரம்பிக்கிறான், சரி இவனை இன்னும் வச்சு செய்வோம்னு சொல்லி அடுத்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவத்தெல்லாம் முன்னாடி ப்ரீபான் பண்ணுவார், இழுத்து விடுவார். என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் ஜீரோ பண்ணணும். பாவமும் ஜீரோ, புண்ணியமும் ஜீரோ. ஆதிசங்கரர் சொன்னது போல் நான் புண்ணியம் நான் பாபம்ங்கிறாரு. சரி, இப்போ எல்லாம் கரெக்டு. இப்போ தர்மத்தின் வாழ்க்கை வாழும்போது பிரச்சனையே இல்லாமல் போகுமா? முன்னாடி இருந்ததோட பிரச்சனை அதிகமாக வருமா? ஆனால் பயப்பட தேவையில்ல, அதிகமாக வலிக்காது, பெருசாக வர்றது சின்னதாக போயிடும். மண்ணெண்ணை ஊற்றிட்டு எரிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விதி இருந்தாலும் தர்மத்தில் வாழும்போது எங்கேயாவது கொஞ்சோண்டு சேலை தீ பிடிச்சி எரிஞ்சு அணைஞ்சிரும். பெருசாக வந்தது சின்னதாக போச்சு, கழுத்தே போக வேண்டியது நல்ல வேலை சின்ன கை கட்டோடு போச்சு. இப்படியெல்லாம் நடக்கும். ஏன்? யார் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த பாவத்தெல்லாம்? நீங்கள் செஞ்சீங்களா? நான் செஞ்சேனா? நான் செஞ்சேன், அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். உங்களுடைய கதையில் யார் செஞ்சது அதை சொல்லுங்கள். பல பேருக்கு ஒரு நப்ப ஆசை, குருஜி கிட்ட தீட்சை வாங்கணுன்னு அப்படியே 360 டிகிரி மாறிடும். உண்மையாகவே மாறும், எப்படி வேணாலும் மாறும். ஒன்று பீக்லேயும் போவான், இல்லை அதில் பாதாளத்துக்கும் போவான். விட்டுறக்கூடாது, தைரியமாக நிற்கணும். ஏன்? கீழே போய் கழிவை பூரா கழுவி விட்டுட்டு நல்ல அமிர்தமாக கடைசியில் மேலே கொண்டு வரும். அதுக்குன்னு டைம் எடுக்கும். முதல்ல நல்லா மேலே கூட்டிகிட்டு போய் அவனோட புண்ணியம் நல்லா இருந்ததுன்னா அப்படியே மேலேயும் வச்சுருக்கோம், அப்படியும் கூப்பிட்டு போவோம். எப்படி வேணாலும் நடக்கும். நமக்கு அதுக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதனால தான் ஒரு குரு பக்கத்தில் எவனும் போகவே மாட்டான். நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? சாமியார்கிட்ட போவான், குருமார்கள்கிட்ட போக மாட்டான். சாமியார் பில்லி சூனி வைக்கிறது கூட செய்வான், அவன் பேரும் சாமியார் தான். ஒரு குரு என்பவன் அப்படி அல்ல. ஒரு குரு என்பவனுடைய தலையாய நோக்கம், தலையாய கடமை என்ன அப்படின்னா உங்கள் பெண்டை கழட்டுறது. இதுதான் முத வேலை என்ன? ஒரு குருவோட வேலை என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. த ஒர்க் நேச்சர் அண்ட் த மெயின் ஒர்க்ஸ் ஆஃப் தி குரு முதல்ல என்னன்னா டு டெஸ்ட்ராய் யூ அப்படின்னா போட்டு பொளந்து கட்டுவார். சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஆனால் ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்பார் பின்னாடி. ஏன்? எங்கேருந்து பக்குவம் வரும்? கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்துட்டீங்க இத்தனை வருஷம், 30-35 வருஷம் கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்துட்டீங்க. கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்தால் எங்கேருந்து ஞானம் என்னன்னு தெரிய வரும்? தெரியுமா? அப்போ ஒரு குரு என்ன பண்ணுவார்னா அவரோட வேலை உங்கள் நிம்மதியை கெடுப்பார். ஒரு குருவினுடைய முதல் வேலை என்ன? 100% கெடுப்பார். ரெண்டாவது, உங்களது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை எங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அதையே மறுபடியும் பண்ணி உங்களுக்கு சோதிப்பார். இது எனக்கு வேணான்னு எதை நினச்சி ஓடுறீங்களோ அதைத்தான் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்? வேணான்னு எதை நினச்சி ஓடுறீங்களோ அதுதான் கடைசியில் உங்களுக்கு மோட்சத்திற்கு போகும்போது தடையாக வந்து நிற்கும். குரு இதை உணர்ந்தவர். அதனால் என்ன பண்ணுவார்? நீங்கள் எதை கஷ்டம் நினச்சி ஓடுறீங்களோ அதைத்தான் அதிகமாக முதலில் கொடுப்பார். கஷ்டம், கவலைகள், வலி, வேதனை, பெயினை அதிகமாக கொடுப்பார். அழகான திராட்சை ரசம் வேணுன்றீங்க, என்ன வேணுன்றீங்க? திராட்சை ரசம் வேணும், நல்ல ஒயின் வேணுன்றீங்க. பாராட்டுறேன், எல்லாரையும் பாராட்டுறேன். திராட்சை இடர்பாடுகளுக்குள்ள சிக்கி நசுங்காம எங்கிருந்து உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும்? கிடைக்குமா? ஊரே கும்பிடக்கூடிய அளவு கடவுளாக மாற்றிருங்க தம்பின்றீங்க. சரி மாத்திரம், கொஞ்சோண்டு கடப்பாக்கல்ல இருக்கடா, உனக்கு அறிவு பத்தாது, கொஞ்சம் வலியை போகிறதுக்கு உனைய நான் செதுக்கி ஒரு நல்ல சிலையாக மாற்றிடுறேன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? வலிக்குதுன்னா அப்புறம் நீ என்ன கடவுள்னு திருப்பி கடவுளவே கேள்வி கேட்குறீங்க. வலியை கொஞ்ச நேரம் ஏற்றுக்கிற கல் கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சிலையாயிருது.
காலம் ஃபுல்லாக வலியை ஏற்றுக்கவே மாட்டேன்ன கல், அதே விநாயகர் சிலைக்கு தேங்காய் உடைக்கக்கூடிய கல்லாக வெளியே போட்டாங்க. இதுக்கு பேசாமல் முன்னாடியே கொஞ்சம் வலி வேதனையை பொறுத்திருந்தா உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது சிலையாக போயிருக்கும். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைத்த கல் என்னாச்சு, டெய்லி 1000 தேங்காய் உடைக்கிறானுங்க அதில். அப்போ எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை. புத்திசாலி என்று நினைத்து கொள்ளக்கூடிய முட்டாள் இப்படித்தான் நினைப்பான். எப்படி நினைப்பான், நான் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும், சுகமாகவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். சுகமாக வாழ்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன பால் போட்டிங்கனாலும் நோ பாலாக தான் போகும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.